Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். அமெரிக்கா அசிம் முனிரை அழைத்து இந்த விருந்து வைக்கிறது அப்படிங்கிறது பாகிஸ்தான் என்கிற நாடை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுடைய எண்ணம் கிடையாது. அதே மாதிரி பாகிஸ்தானை அமெரிக்காவுடைய ஆயுத கிடங்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்க எண்ணம் கிடையாது. அதை தாண்டி பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனிர், அந்த நபர் நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 அதிகாரிகள், ISI உளவு அமைப்புடைய அதிகாரிகள், அந்த அதிகாரிகளை கள்ள பாஸ்போர்ட் பயன்படுத்தி அவங்களுடைய முழு அடையாளத்தையுமே மறைத்து வங்கதேசத்துக்கு வந்து அனுப்புறார். இந்த 3 அதிகாரிகளுடைய பிளைட் டேட்டா, அவங்க எங்க இருந்து வராங்க, எங்க இருந்து கிளம்புறாங்க, என்ன பேர்ல வந்து அவங்க வந்து வராங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, வங்கதேசத்துல அவங்களுடைய செயல் எத்தகையதா இருக்க போகுதுங்கிறது எல்லாத்தையுமே கண்டறிஞ்சு இதை ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறிந்து விட்டது இந்தியாவுடைய உளவமைப்பான ரா. சாந்தி பாகினி. இந்த சாந்தி பாகினிங்கிற பேரை கேட்டாலே வங்கதேசத்துல இருக்கக்கூடிய குறிப்பாக பாகிஸ்தான் ஆதரவு வங்கதேசிகளுக்கு கொஞ்சம் கை காலா நடுங்க ஆரம்பிச்சிடும். இனிமே எனக்கு என்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்ற அளவுக்கு யூனஸ் வந்து பேசி இருக்கிறார். அப்படின்னா யூனஸுக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் அப்படிங்கிறது ஜமாத் இஸ்லாம்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுக்கும் வரணும். சோ இவ்வளவு விஷயங்களை வங்கதேசத்துல செய்த ஒரு உளவு அமைப்பு, அதே மாதிரி ஒரு நாடு, வாங்க வாங்க அமெரிக்கா வாங்க, நீங்க வேணா எதை வேணா செஞ்சுட்டு போங்க, வாங்க பாகிஸ்தான் வாங்க, நீங்க எதை வேணா செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குமா? ஆனா இந்த நபர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாலும் வந்து இவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க, குறிப்பாக இந்தியா வேடிக்கை தான் பார்க்கும் அப்படிங்கிற இவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது இனிமே பலிக்க போறது இல்ல. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். வங்கதேசம் அப்படிங்கிறது இந்தியா உருவாக்கிய ஒரு நாடு. அந்த நாட்டில் சர்வதேச சக்திகள் விளையாடணும்னு நினைச்சாங்கன்னா அது இந்தியாவை தாண்டி முடியாது, இந்தியா அதை முறியடிக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா முந்தைய காணொளிகளில் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கான ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்திக்கு நேரடியாக போகிறதுக்கு அதுக்கு முன்பாக அதை ஒட்டுன ஒரு செய்தி, ஒரு பேக்ரவுண்டை பார்ப்போம். எப்போ பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனிர் அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப் கூட உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிட்டாரோ, அது ஒரு பெரிய ஒரு ஆப்டிக்ஸா வந்து அமெரிக்கா பில்டப் பண்ணி அது வந்து வெளியிட்டாங்களோ, அது வந்து மிக முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பாக இந்தியா, சைனா உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து அமெரிக்கா உணர்த்த விரும்புச்சு. நமக்கு அப்பவே தெரியும், இது குறிப்பாக வந்து அமெரிக்கா அசிம் முனிரை அழைத்து இந்த விருந்து வைக்கிறது அப்படிங்கிறது பாகிஸ்தான் என்கிற நாடை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுடைய எண்ணம் கிடையாது. அதே மாதிரி பாகிஸ்தானை அமெரிக்காவுடைய ஆயுத கிடங்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்க எண்ணம் கிடையாது. அதை தாண்டி பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர்களுடைய கனவா இருந்த அந்த பங்களாதேஷ் அப்படிங்கிறத இந்திரா காந்தி தலையிட்டு முறியடித்தார், குறிப்பாக ரஷ்யாவோட உதவியோட. ஸோ இப்போ அவங்க என்ன பண்றாங்க, தொடர்ச்சியா வங்கதேசத்தை எப்படியாவது தங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம், வங்கதேசத்துல ஒரு இராணுவ தளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற திட்டம், அதை நோக்கி அமெரிக்கா தீவிரமாக நகர்ந்து கொண்டிருக்கு. அமெரிக்கா சில விஷயங்களை நேரடியாக செய்யும், சில விஷயங்களை மறைமுகமாக செய்யும். ஆனால் மறைமுகமாக செய்கிற விஷயத்தை தான் வெவ்வேறு நாடுகளை பயன்படுத்தி செய்யும். இப்போ அந்த வங்கதேசத்துல அவங்க செய்ய போற, அமெரிக்கா ஆட போற அந்த புது ஆட்டத்திற்கு அவங்க பயன்படுத்த போற ஒரு பகடைக்காய் பாகிஸ்தான். இது எங்க கொண்டு போகுது அப்படிங்கறத பாருங்க. குறிப்பாக இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரீசெண்டான ஒரு செய்தியை வந்து பார்ப்போம். பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனிர், அந்த நபர் நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 அதிகாரிகள், அவங்க வந்து ISI உளவு அமைப்புடைய அதிகாரிகள், அந்த அதிகாரிகளை கள்ள பாஸ்போர்ட் பயன்படுத்தி அவங்களுடைய முழு அடையாளத்தையுமே மறைத்து வங்கதேசத்துக்கு வந்து அனுப்புறார். வங்கதேசத்துக்கு எதுக்கு அனுப்புறார்? வங்கதேசத்துல இந்த 3 அதிகாரிகள் போய் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எல்லாமே வந்து இந்த செய்தியை படிக்கும் போதே நம்ம எல்லாருக்குமே எழும். ஆனா அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, இப்போ யூனஸ் அப்படிங்கிற அமெரிக்காவுடைய ஒரு கொத்தடிமை அங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு வங்கதேசத்துல. ஸோ இப்போ இந்த 3 அதிகாரிகள் அங்கே போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்த ரோஹிங்கியா அகதிகளுக்கு தனிப்பட்ட ஒரு இயக்கமாக அவங்கள வந்து ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸாக
உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை இவங்க செய்றாங்க. இரண்டாவது, அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்பு. அந்த அமைப்பு ஏற்கனவே 1971 வங்கதேசத்தில் நடந்த அந்த சுதந்திர போராட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள், சீக்கியர்கள், இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தியது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் முழுமையா இருக்கு. ஆனா இப்போ அந்த அடிப்படைவாத அமைப்பு அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறது. சோ பாகிஸ்தான் இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜமாத்தி இஸ்லாம் அப்புறம் இந்த ரோஹிங்கியால இருக்கக்கூடிய ஒரு பிரிவை அப்படியே ஒரு ஆயுத குழுவாக மாற்றுவது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை கையில எடுக்கிறாங்க. இதை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வங்கதேசத்துடைய ராணுவத்திற்கு எதிராகவே ஒரு கிளர்ச்சியை வங்கதேசம் முழுக்க உருவாக்குறது. ரொம்ப பிளைன் பிளாங்கா சொல்லணும் அப்படின்னா, அவங்களுடைய டார்கெட் வகாருஸமான், வங்கதேசத்துடைய ராணுவ தளபதி. அவர் தான் அவங்களுடைய மிக முக்கியமான டார்கெட். ஏன்னா இப்ப வரைக்கும் இவங்களால ரீச் பண்ண முடியாத, அமெரிக்காவாலேயே தொட முடியாத ஒரு இடத்துல வகாருஸமான் இருக்கிறார். வகாருஸமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகள் யாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் பட்டவர்த்தமா தெரியும். நம்ம இதுலயும் நம்ம பதிவு செய்வோம். சோ இப்போ இந்த 3 அதிகாரிகளை அங்க அனுப்பி ஒரு ஆபரேஷன் செய்யறது தான் அசிம் முனிருடைய நோக்கம். ஆனா இந்த அசிம் முனிருடைய இந்த திட்டத்தை முறியடித்து காட்டியிருக்கிறது இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா. எஸ், ஏற்கனவே கடந்த காலங்கள்ல ஷேக் ஹசீனா குறிப்பாக பங்களாதேஷை விட்டு வெளியேறிய பிறகு வகாருஸமானுக்கு தான் அவங்களுடைய ஸ்கெட்ச் அப்படிங்கிறது இருந்தது. யாருடைய? அமெரிக்காவுடைய ஸ்கெட்ச். அதே மாதிரி பாகிஸ்தான் அதுக்கப்புறம் அமெரிக்கா சேர்ந்து வகாருஸமானை டார்கெட் பண்ணாங்க. குறிப்பாக அவர் ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு போகும்போது திருப்பி அவர் வர்றதற்கு முன்பாகவே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெட்டாலியன்ஸ், அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முழுவதையும் வேற ஒரு பாகிஸ்தானுடைய ஒரு சார்பான ஒரு அதிகாரிக்கு மாற்றிட்டு இவரை சிறைப்படுத்தி இவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். ஆனா இந்த திட்டத்தை முன்பே அறிந்து கொண்ட இந்திய உளவு அமைப்பு வகாருஸமானை அலர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம வகாருஸமானை அலர்ட் பண்ணிட்டு வகாருஸமானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பெட்டாலியன்ஸை ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி அப்புறம் அந்த இடத்துல வகாருஸமானுடைய ஃப்ளைட்டை அங்க தரையிறங்கி வகாருஸமானை அவங்க பாதுகாப்பா டாக்கா, பங்களாதேஷோடைய தலைநகருக்கு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு வகாருஸமான் இந்த சதி எல்லாத்தையுமே முறியடிச்சு அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகளை நேரடியாக அழைத்து இந்த மாதிரியான விஷயங்களை யாராவது இதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரித்து அந்த பாகிஸ்தானுடைய ஆதரவு அதிகாரியை ஹவுஸ் அரெஸ்ட் வச்சு இவ்வளோ விஷயங்கள் நடந்தது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இந்தியாவுடைய உளவு அமைப்பு. இப்போ இந்த 3 அதிகாரிகளுடைய ஃபிளைட் டேட்டா, அவங்க எங்கிருந்து வராங்க, எங்கிருந்து கிளம்புறாங்க, என்ன பேர்ல அவங்க வராங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, வங்கதேசத்தில் அவங்களுடைய செயல் என்ன, எத்தகையதா இருக்க போகுதுங்கிறது எல்லாத்தையுமே கண்டறிஞ்சு இதை ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறிந்து விட்டது இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா. இது மிக முக்கியமான ஒரு ஆபரேஷன். மிக குறிப்பாக இந்தியா எதுலையுமே தலையிடாது. ஏன்னா இந்தியாவுக்கு ஏற்கனவே பாகிஸ்தானுடைய ஒரு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி சைனாவுடைய உளவு கப்பல் சைனா மூலியமா ஸ்ரீலங்கால நிறைய பிரச்சனைகள் இந்தியாவுக்கு வர இருக்கு. அதனால வங்கதேசம் பக்கத்துல இந்தியா திரும்பாது அப்படிங்கிற தப்பு கணக்கு போட்ட அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய அசிங்கம். ஏன் நம்ம அமெரிக்காவில் நேரடியாக குற்றம் சாட்டுறோம் அப்படின்னா, அசிம் முனிருக்கு வங்கதேசத்தில் இந்த மாதிரியான ஆபரேஷன் பண்றதுக்கான தைரியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா வெள்ளை மாளிகையிலிருந்து வந்தது. சென்ட் மார்ட்டின் ஐலண்டை முழுமையாக அமெரிக்கா கைப்பற்றும் வரை இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக அவங்க செய்வாங்க. அதை செய்யறதுக்கு அவங்களுடைய ஒரு ஏவல் நாயாக இந்த பாகிஸ்தான் என்கிற அந்த நாடுடைய ராணுவ தளபதியை இவங்க பயன்படுத்துவாங்கன்னு நம்ம கடந்த காலங்களே சொல்லியிருந்தோம். ஆனா இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் எங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, 1971 இந்தியா வங்கதேசத்தை உருவாக்கியதோடு வங்கதேசத்துக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்தியாவுடைய ஆளுமையோ இந்தியாவுடைய நபர்களோ எந்த வகையிலுமே வங்கதேசத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு தப்பு கணக்கு அமெரிக்கா மீண்டும் 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 போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா நம்மளுடைய உளவு அமைப்பு என்னென்ன செஞ்சிருக்கு அப்படிங்கறத கடந்த கால டேட்டாஸ் எடுத்து பார்த்தாலே அந்த அமெரிக்காவுக்கு அறிவு வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மிக குறிப்பாக 1971 அந்த சுதந்திர போராட்டம் வங்கதேசத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய வங்கதேசத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 10,000 வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது ரா. நீங்க அந்த காலத்துல பார்த்திருப்பீங்க, விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும்
ரா தான் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கான ட்ரைனிங் கேம்ப்ஸ் அப்படிங்கிறது தமிழகத்திலேயே பல்வேறு பகுதிகளில் இருந்தது. ஊட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் விடுதலை புலிகளுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்ததும் வந்து ரா தான். ஸோ இப்போ அதே மாதிரியான ஒரு ட்ரைனிங் தான் வந்து 10,000 வீரர்களுக்கு கிட்டத்தட்ட வங்கதேசத்தில் இருக்கும்போது கொடுத்தது ரா. அதன் பிறகு அதோட விட்டாங்களா அப்படின்னா 1971 அந்த தனிநாடு வங்கதேசம் அப்படிங்கிறது உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ இந்திய ராணுவத்தோடைய நடவடிக்கை, இந்திய ராணுவத்தோடைய முனைப்பு அப்படிங்கிறது நேரடியாக இருந்தாலும் சர்வதேச அரங்குல இந்த தனிநாடு உருவாவதற்கான காரணம் என்ன, இந்த நாடு உருவாச்சு அப்படின்னா அது எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த ரீஜனுக்கு வந்து ஒரு அமைதியை வந்து கொண்டு வந்து சேர்க்கும், அதே மாதிரி இந்த நாடு உருவாகலனா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து இந்த ரீஜன்ல கொண்டு வரும் அப்படிங்கறத பல்வேறு சர்வதேச நாடுகளுக்கு பேசி கன்வின்ஸ் பண்ணதும் ராதா. அதன் பிறகு சாந்தி பாகினி, இந்த சாந்தி பாகினிங்கிற பேரை கேட்டாலே வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பாகிஸ்தான் ஆதரவு வங்கதேசிகளுக்கு கொஞ்சம் கை காலா நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சிட்டகாங் அப்படிங்கிற அந்த மலைப்பகுதியில் அங்க இருக்கக்கூடிய பழங்குடிய மக்கள் அவங்களுடைய உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது சாந்தி பாகினி அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து உருவாது. அந்த இயக்கத்திற்கும் ஆயுத உதவி செய்து அந்த இயக்கத்தையும் வந்து போராட வைத்தது, அதே மாதிரி அந்த போராட்டத்தை ஒரு முடிவை நோக்கி நகர்த்தியது ரா. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே சர்வசாதாரணமாக வந்து நடந்த விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த உளவு நெட்வொர்க் அப்படிங்கிறது வங்கதேசத்தில் மிக ஆழமாக இருந்ததன் காரணமாக இதெல்லாம் நடந்தது. இவ்வளவு ஏன், இதுக்கும் மேல ஒரு படிப்பை சொல்லணும் அப்படின்னா அந்த வங்கதேசத்துடைய தந்தைன்னு சொல்லிட்டு அவங்க அழைத்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இவர் கொல்லப்பட போகிறார் அப்படிங்கறதை ஏற்கனவே ரா எச்சரித்திருந்தது. ஆனா அந்த எச்சரிக்கையும் மீறி அந்த துர்பாகியமான சம்பவம் அப்படிங்கிறது அங்க நிகழ்ந்தது. ஆனா அதற்கு பிறகும் கூட ஷேக் ஹசீனா அந்த அவாமி லீகை வந்து தலைமை தாங்கி அதை வந்து ஒரு அரசியல் கட்சியாக பங்களாதேஷை வந்து ஸ்திரத்தன்மையோட ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு அவங்க நகர்ந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உதவியாக இருந்ததும் சரி, அவங்களோட உயிருக்கு பல நிகழ்வுகளில் ஆபத்து இருந்தது. அந்த ஆபத்தையும் முறியடித்து காட்டியது ரா. ஸோ இவ்வளவு விஷயங்களை வங்கதேசத்தில் செய்த ஒரு உளவு அமைப்பு, அதே மாதிரி ஒரு நாடு, வாங்க வாங்க அமெரிக்கா வாங்க, நீங்கள் வேணால் எதை வேணால் செஞ்சுட்டு போங்க, வாங்க பாகிஸ்தான் வாங்க, நீங்கள் எதை வேணால் செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குமா? ஆனால் இந்த நபர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாலும் வந்து இவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க, குறிப்பாக இந்தியா வேடிக்கை தான் பார்க்கும் அப்படிங்கிற இவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது இனிமே பலிக்க போறதில்லை. எலெக்ஷன் அடுத்த வருஷம் தான் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு வந்து பிடிவாதமாக நிற்கிறாரு அமெரிக்காவுடைய கொத்தடிமையான அந்த யூனஸ். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளபதி பக்காருசமான் அந்த தேர்தலை இந்த வருஷத்துடைய லாஸ்ட்டை நீங்கள் நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னும் போராட்டம் அங்கே வந்து வலுக்க தொடங்கி இருக்கு. யூனஸே ஒரு மீட்டிங்ல சொன்ன மாதிரி இனிமே எனக்கு என்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்ற அளவுக்கு யூனஸ் வந்து பேசியிருக்கிறார். அப்படின்னா யூனஸுக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் அப்படிங்கிறது ஜமாத் இஸ்லாம்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுக்கும் வரணும், மிக குறிப்பாக இந்தியா மீது வரணும். வங்கதேசத்துல இந்தியாவை தாண்டி அமெரிக்காவோ பாகிஸ்தானோ வாலாட்ட முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் இப்ப மட்டும் கிடையாது, இனியும் தொடரும், வருங்காலத்திலும் தொடரும். அந்த நாடு மீண்டும் அமைதியை நோக்கி போகும், அதை இந்தியா உறுதி செய்யும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.